ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. இப்போ அதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறனால ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடியிலேருந்து மேலே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விட்டுருங்க. நம்ம 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கனால 4 ஸ்பூன் மிளகு சேர்க்கணும். சோம்பு ஒரு 3 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 5 ஏலக்காய், 4 கிராம்பு, முந்திரி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் நல்லா வருங்க. அவ்வளோதான், இப்போ வறுத்தாச்சு. இதை எடுத்து வச்சு பொடி செஞ்சுருங்க. ஒரு 75% கிட்ட குக்காக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ பக்கத்தில் இன்னொரு சில்வர் பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்முருவலாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி வெள்ளை பூண்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்ச சிக்கனில் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணனால இதில் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டில் அரைச்ச மசாலாவை ஒரு 1 இல்லைனா 1.5 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்சு சிக்கனை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அடியிலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து அரைச்ச மசாலா பொடியை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்து நம்ம 3/4 பாகம் தான் வேக வச்சுருக்கோம். மறுபடியும் இப்போ அது நல்லா வேக வைக்கிறதுக்காக முன்னாடியே வேக வச்ச அந்த தண்ணியை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே திருப்பி ஊற்றிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கரண்டி இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் மறுபடியும் புளிஞ்சு விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி.